மகனே, மகளே, இந்த அமைதியான நேரத்தை தனிமையில் அமர்ந்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் அத்தனை எண்ணங்களையும் நான் அறிவேன். யாரும் இல்லாத இந்த இருண்ட அறையில் உன் தலையணையில் நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் கண்ணீர் துளிகள் மற்றவர்களுக்கு வெறும் தண்ணீராக தெரியலாம். ஆனா உன்னை உருவாக்கிய எனக்கு அது நீ உள்ளுக்குள் அனுபவிக்கும் மரண வேதனை. என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கான விடியல் எப்போதுதான் பிறக்கும் என்று நீ தினமும் கேட்கும் கேள்விகள் என் காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருக்கின்றன. சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் உன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்ற தனிமை உன்னை ஒவ்வொரு நாளும் வாட்டுகிறது அல்லவா? நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாகச் சொல்லக்கூடும் ஒரு நல்ல மனிதர் கூட இல்லையே என்று நீ ஏங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பகலெல்லாம் மற்றவர்களுக்காக போலி புன்னகையை முகத்தில் அணிந்து கொண்டு இரவில் படுக்கைக்கு வரும்போது அந்த முகமூடியை கழற்றி எறிந்துவிட்டு நீ கதறி அழுவதை இந்த உலகம் அறியாது. ஆனால் உன் தேவன் நான் அறிவேன். உன் மனபாரமும் நீ படும் அவமானங்களும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஏமாற்றங்களும் என்னை வந்தடைந்திருக்கின்றன. சூழ்நிலைகள் உன்னை மூச்சுவிட முடியாத அளவுக்கு நெருக்குவதைக் கண்டு நீ சோர்ந்து போகாதே. நீ அழுது முடிக்கும் வரை நான் காத்திருந்தேன். இப்போது நான் உன்னோடு பேசுகிறேன். நிமிர்ந்து உட்கார்ந்து என் வார்த்தைகளை கவனி. நீ ஆசையாக நம்பிய சில கதவுகள் உன் முகத்திற்கு நேராக அடைக்கப்பட்டபோது நீ அப்படியே உடைந்து போனாய். கடவுளே, எனக்கு ஏன் இந்த துரோகம், ஏன் இந்த இழப்பு என்று நீ என்னை குற்றம் சாட்டினாய். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நீ உயிர் என்று நம்பியவர்கள் உன்னை நடுவழியில் கைவிட்டுச் சென்றபோது இந்த உலகமே உனக்கு வெறுத்து போனது அல்லவா? ஆனா என் அன்பான பிள்ளையே, உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த கதவுகளுக்கு பின்னால் உனக்காக காத்திருந்த பேராபத்துகளையும் உன்னை அழிக்க நினைத்த மனிதர்களின் வஞ்சக சூழ்ச்சிகளையும் நீ அறிய மாட்டாய். உன்னை செதுக்க நினைத்த சிற்பி நான். உனக்கு எது நல்லது, எது தீமையானது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்களையும் சில தற்காலிக வாய்ப்புகளையும் நான் தூர விலக்கினேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அவர்கள் உன் அழகான எதிர்காலத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. உன்னை தற்காலிகமாக அழவைத்து உன்னை ஒரு நிரந்தரமான ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றியிருக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகளை பார்த்து நீ ஏங்காதே. ஒரு கதவை மூடும் நான் அதைவிடச் சிறந்த 100 வாசல்களை உனக்காக திறக்க வல்லவர் என்பதை மறந்துவிடாதே. இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த தடைகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான படிக்கட்டுகள். பண கஷ்டமும் தீராத கடன் சுமைகளும் உன்னை தூங்க விடாம வதைப்பதை நான் பார்க்கிறேன். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? வாங்கிய கடனை எப்படி அடைக்கப் போகிறோம்? நம் குடும்பத்தின் நிலைமை என்னவாகும் என்ற பயம் உன்னை அணுவாக கொள்வதை நான் அறிவேன். கைகளின் உழைப்பு வீணாய் போனதே என்று நீ சோர்ந்து போகாதே. வறண்டு போன உன் பாதைகளில் ஆசீர்வாதத்தின் நதிகளை நான் பாய வைக்கப் போகிறேன். உன் ஆரோக்கியத்தில் இருக்கும் பலவீனங்களையும் உடலில் இருக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். இந்த நோய் என்னை விட்டு போகாதா என்று நீ ஏங்கும் ஏக்கத்திற்கு இதோ என் கரம் உன்னை தொட்டு சுகமாக்குகிறது. மனிதர்களின் பலம் முடியும் இடத்தில்தான் என் கிருபை தொடங்குகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், இவனோடு எல்லாம் முடிந்துவிட்டது, இவளால் இனி எழுந்திருக்கவே முடியாது என்று உன்னை கேலி செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர வைக்கப் போகிறேன். உன்னை நிராகரித்த அதே மனிதர்கள் உன்னை பார்த்து வியந்து நிற்கும் ஒரு காலத்தை நான் உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இழந்துவிட்ட சந்தோஷங்களை நினைத்து வருந்தாதே. நீ இழந்ததை விட 2 மடங்கான ஆசீர்வாதங்களை உனக்கு திருப்பிக் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் வறுமை மாறப்போகிறது. உன் கடன் சுமைகள் நீங்கப் போகின்றன. உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறைந்து அமைதி வரப்போகிறது. உனக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதர்களின் சூழ்ச்சிகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். உன்னை தாழ்த்திய அதே இடத்தில் உன்னை உயர்த்தி காட்டுவது என் பொறுப்பு. ஆனால் மகனே, மகளே, நான் இன்று உனக்கு வாக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டுமென்றால் உன்னிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் உன் முழுமையான விசுவாசம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் மனதில் 1% இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் அவநம்பிக்கையும் இருந்தால்
நான் தரும் ஆசீர்வாதம் உன்னை வந்தடையாமல் போகலாம். அரைக்குற நம்பிக்கையோடு என்னை அணுகாதே. என் தேவன் எனக்காக இதை செய்வார் என்று நீ எப்போது உன் முழு இதயத்தோடு ஆழமாக என்னை நம்புகிறாயோ, அந்த நொடியே நான் சொன்ன அத்தனையும் உன் வாழ்வில் உண்மையாக மாறத் தொடங்கும். உன் விசுவாசத்தின் அளவே உனக்கான ஆசீர்வாதத்தின் அளவு. நீ எவ்வளவு ஆழமாக என்னை நம்புகிறாயோ அவ்வளவு வேகமாக உன் சூழ்நிலைகள் மாறும். உன் அவநம்பிக்கைதான் எனக்கும் உனக்கும் இடையே இருக்கும் ஒரே தடை சுவர். அதை உடைத்துவிட்டு முழுமையாக என் மேல் பாரத்தை வைத்துவிடு. கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று நீ எப்போது அமைதியாகிறாயோ அப்போதே உனக்கான அற்புதம் அங்கே தொடங்கிவிடுகிறது. உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறையான விஷயங்களைக் கண்டு உன் விசுவாசத்தை இழந்து விடாதே. இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் பெரியவை. நீ நினைத்து பார்க்காத நன்மைகளை உன் பாதையில் நான் கொண்டு வருவேன். இதோ ஒரு புதிய விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நேற்றைய இருள் கலைந்து போவது போல உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துன்பங்களும் கவலைகளும் இந்த நொடியோடு முடிவுக்கு வருகின்றன. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். தாயைப் போல உன்னை அரவணைத்து, தந்தையைப் போல உன்னை வழிநடத்த நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். மனிதர்கள் உன்னை கைவிடலாம், சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறலாம். ஆனால் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கும் நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. நீ கடந்து வந்த பாதையின் வழிகள் அனைத்தையும் நான் அறிவேன். இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராது. மாறாக உன் உதடுகளில் மகிழ்ச்சியின் புன்னகை குடியேறும். உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நான் சந்திப்பேன். உனக்கான வாசல்களை நானே முன்னின்று திறப்பேன். உடைந்த உன் இதயத்தை நான் தேற்றுகிறேன். பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடங்கு. நீ தொடும் காரியங்கள் யாவும் ஆசீர்வாதமாக மாறும். உன் கவலைகளை என்னிடம் தந்துவிட்டு இப்போது நிம்மதியாக இரு. காலம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். எல்லாவற்றையும் விட என் கரம் உன்னை எப்போதும் வழிநடத்தும். இந்த தெய்வீக வார்த்தைகளை நீ முழுமையாக விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க.